வாழ்வியல் விளக்க வேதாகமத்திலிருந்து சங்கீதம் 51க்கான தெளிவுரை. தலைப்பு: பின்மாற்றக்காரனின் மனம் திரும்புதல். பாவ மன்னிப்பை பெற விரும்புகிறவர்களுக்கு மிகவும் பயனுள்ள சங்கீதம் இது. விபச்சாரம், ஏமாற்று, சதி செய்து கொலை செய்தல், குற்றத்தை மறைத்தல், மாற்றானின் மனைவியை திருடுதல் போன்ற பல பாவங்களை தாவீது செய்திருந்த பொழுதிலும் உண்மையாக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டதால் தேவன் இரக்கமாக அவரை மன்னித்தார். பாவம் எவ்வளவு கொடியதாக இருந்த போதிலும் உண்மையாக மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் கர்த்தரிடம் உமக்கு மன்னிப்பு உண்டு. ஆனால் இவ்வுலகில் பாவத்தின் விளைவுகளை நீர் அனுபவிக்க நேரிடலாம். தாவீது மன்னிக்கப்பட்ட போதிலும் அவரது குடும்ப வாழ்க்கையில் இப்பாவத்தினால் பல விளைவுகள் நேர்ந்தன. வசனங்கள் 1-6 வரை தேவனுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கையிடுதல். வசனங்கள் 7-9 வரை பாவ மன்னிப்பும் சுத்திகரிப்பும். வசனங்கள் 10-12 வரை ஆவியின் நிறைவு. வசனங்கள் 13 ஊழியம். வசனங்கள் 14-17 வரை ஆராதித்தல். வசனங்கள் 18-19 வரை தேவனுடன் ஐக்கியம். 51 தேவனுடைய மிகச்சிறந்த பண்புகளில் இரக்கமும் ஒன்று. யாத்ராகமம் 34:5-7 வரை. அவர் இரக்கமுள்ளவராய் இராவிட்டால் மனுக்குலம் இதுவரை இருக்காது. நாம் நமது தேவனுடைய இரக்கத்தின் அடிப்படையிலேயே அவரிடம் சேருகிறோம். அவர் நமக்கு இரக்கம் செய்கிறார். இரக்கமுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். 51:2 பலர் தங்கள் செய்த பாவங்களுக்கு தங்களுக்கு வரவிருக்கும் தண்டனைக்கு பயப்படுகிறார்களே அன்றி தங்கள் பாவங்களை வெறுக்கவோ அதனால் பாதிக்கப்பட்டவர்களை நினைக்கவோ மாட்டார்கள். பாவத்தை வெறுத்து மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். 51:3 தாவீது தனது பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டார். மீண்டும் அப்பாவத்தில் விழவில்லை. நீதிமொழிகள் 28:13. 51:4 உரியாவுக்கும் பத்செபாளுக்கும் அவர்களின் குடும்பத்திற்கும் எதிராக பாவம் செய்த போதிலும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தேன் என்று தாவீது கூறினார். பாவம் மனிதர்களை பாதிப்பதோடு தேவனுக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. எபேசியர் 4:30 எந்த பாவமும் தேவனுடைய கட்டளைக்கு எதிரானதால் தேவனுக்கு விரோதமாகவும் செய்யப்பட்டதாகும். நான் பாவம் செய்தால் தேவன் வருந்துவார் என்ற நடுக்கம் நமக்குள் இருப்பதாக. இதை உணர்ந்து யோசேப்பை போன்று தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தால் பாவத்திற்கு தப்பித்து கொள்ளலாம். ஆதியாகமம் 39:7-9 வரை. 51:5 இந்த வசனம் தாவீதின் தாய் பாவம் செய்ததாக பொருள் கொண்டதல்ல. ஆதாமின் சுவாபமாகிய துர்க்குணத்தில் பாவத்தில் விழுந்த மனிதனின் சாயலாக தாவீது உருவானதை குறிப்பிடுகிறது. உலகில் பிறந்த எவனும் பிறப்பிலேயே பாவி. ஆதியாகமம் 5:3. 51:6 உள்ளத்தில் உண்மையாயிருத்தலே பரிசுத்த வாழ்க்கையின் மையம் ஆகும். 51:7 பாவங்களை மன்னித்து நம்மை கழுவும்படி கர்த்தரிடம் கேட்பது அவசியம். 1 யோவான் 1:7-9 வரை. ஈசோப்பு என்பது ஒரு வகை செடி. இதை பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் தோய்த்து தங்கள் வீடுகளின் வாசலின் மேல் சட்டங்களிலும் நிலைக்கால்களிலும் பூசும்படி தேவன் கட்டளையிட்டார். யாத்ராகமம் 12:22 தொழுநோய் உள்ளவர் பரிபூரண சுகம் அடைந்ததும் அவரை சுத்திகரிக்கும் பொழுது தீட்டு இருந்த வீடு சரியானதும் அதை சுத்திகரிக்கும் பொழுதும் ஈசோப்பை பயன்படுத்தும்படி கர்த்தர் கட்டளையிட்டார். லேவியராகமம் 14:4-6, 51-52 வரை. மேலும் தீட்டுப்பட்ட மனிதனும் தீட்டுப்பட்ட பொருளும் சுத்திகரிக்கப்படுவதற்கு ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது. எண்ணாகமம் 19:9-18 நியாயப்பிரமாண நூலை திருப்பொழிவு பண்ணவும் ஈசோப்பு பயன்படுத்தப்பட்டது.
எபிரேயர் 9:19-22 வரை. பாவத்திலிருந்து தான் சுத்திகரிக்கப்பட வேண்டியதை உணர்ந்த தாவீது, என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் என்று வேண்டினார். கிறிஸ்தவ சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது ஈசோப்பு தண்டை பயன்படுத்தப்பட்டதை யோவான் 19:29-30 வரை தியானியுங்கள். இந்த வசனம் ஒரு வேண்டுதலாகவும் விசுவாச அறிக்கையாகவும் அமைகிறது. மன்னிப்பு கேட்பவர்கள் தேவன் மன்னிக்கிறார் என்பதை விசுவாசிக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்கின்றனர். எபேசியர் 2:8, 51:10-12. பாவங்கள் மன்னிக்கப்படுதல் மட்டும் போதாது, வாழ்க்கை பரிசுத்தமாக மாறுவதும் ஆவியானவரின் வழி நடத்துதலும் தேவை. 51:10, புதிய இருதயத்தை தன்னில் படைக்கும்படி தாவீது வேண்டினார். 2 கொரிந்தியர் 5:17. 51:11, பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர் ஒரு மனிதனை விட்டு எடுத்து கொள்ளப்படுவதும் உண்டு. 1 சாமுவேல் 16:14. பெந்தெகொஸ்தே நாளுக்கு பின்னர் அப்படி அல்ல. பரிசுத்த ஆவியானவர் என்றென்றைக்கும் கூட இருப்பார். யோவான் 14:16. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டவன் தவறு செய்தால் அவர் துக்கப்படுவார். எபேசியர் 4:30. 51:12, ரட்சிப்படைந்தவுடன் கர்த்தர் தரும் மகிழ்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். 51:13-15 வரை. பாவ மன்னிப்பை பெற்றவன் சும்மா இருக்கலாகாது. பாதகருக்கு கர்த்தருடைய வழிகளை உபதேசித்து கர்த்தருடைய நீதியையும் அவருடைய புகழையும் அறிவிக்க வேண்டும். நற்செய்தி பணி செய்கிறீரா? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றவர்களை அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கு தகுதி உடையவர்கள். 51:17, வெளி ஆடம்பரம் அல்ல, பாவத்திற்காக மனம் வருந்தி புதிய வாழ்க்கை வாழ்வதற்கு விரும்பும் இருதயங்களே தேவனுக்கேற்ற பலிகளாகும். 51:19, இவ்வசனத்தில் பீடம் என்பது உடன்படிக்கை பெட்டிக்கென்று தாவீது ஏற்படுத்தியிருந்த கூடாரத்தில் இருந்த பீடத்தையும் தீர்க்க தரிசனமாக அதற்கு பின்னர் கட்ட இருந்த தேவாலயத்தின் பீடத்தையும் குறிப்பிடுகிறது. சங்கீதம் 51. பத்சபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின் நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும் பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். தேவனே, என்னை இரட்சிக்கும் தேவனே, இரத்த பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்.
சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமாகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். Psalm 51. For the director of music, a psalm of David. When the prophet Nathan came to him after David had committed adultery with Bathsheba, have mercy on me, O God, according to your unfailing love, according to your great compassion. Blot out my transgressions, wash away all my iniquity, and cleanse me from my sin. For I know my transgressions, and my sin is always before me. Against you, you only, have I sinned, and done what is evil in your sight. So you are right in your verdict, and justified when you judge. Surely I was sinful at birth, sinful from the time my mother conceived me. Yet you desired faithfulness even in the womb. You taught me wisdom in that secret place. Cleanse me with hyssop, and I will be clean. Wash me, and I will be whiter than snow. Let me hear joy and gladness. Let the bones you have crushed rejoice. Hide your face from my sins, and blot out all my iniquity. Create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. Do not cast me from your presence, or take your Holy Spirit from me. Restore to me the joy of your salvation, and grant me a willing spirit to sustain me. Then I will teach transgressors your ways, so that sinners will turn back to you. Deliver me from the guilt of bloodshed, O God, you who are God my Savior, and my tongue will sing your righteousness. Open my lips, Lord, and my mouth will declare your praise. You do not delight in sacrifice, or I would bring it. You do not take pleasure in burnt offerings. My sacrifice, O God, is a broken spirit. A broken and contrite heart, you, God, will not despise. May it please you to prosper Zion, to build up the walls of Jerusalem. Then you will delight in the sacrifices of the righteous, in burnt offerings offered whole. Then bulls will be offered on your altar. Bhajan Sahita अध्याय 51। पाप क्षमा के लिए प्रार्थना। प्रधान बजाने वाले के लिए दाऊद का भजन। जब नातान नबी उसके पास इसीलिए आया कि वह बत्शबा के पास गया था। हे परमेश्वर, अपनी करुणा के अनुसार मुझ पर अनुग्रह कर। अपनी बड़ी दया के अनुसार मेरी अपराधों को मिटा दे। मुझे बलि बांधी धोकर मेरा अधर्म दूर कर, और मेरा पाप छुड़ाकर मुझे शुद्ध कर। मैं तो अपनी अपराधों को जानता हूँ, और मेरा पाप निरंतर मेरी दृष्टि में रहता है। मैंने केवल तेरे ही विरुद्ध पाप किया, और जो तेरी दृष्टि में बुरा है वही किया है, ताकि तू बोलने में धर्मी और न्याय करने में निष्कलंक ठहरे। देख, मैं अधर्म के साथ उत्पन्न हुआ, और पाप के साथ अपनी माता के गर्भ में पड़ा। देख, तू हृदय की सच्चाई से प्रसन्न होता है, और मेरा मन ही में ज्ञान सिखाएगा। जूफा से मुझे शुद्ध कर, तो मैं पवित्र हो जाऊंगा। मुझे दो, और मैं हिम से भी अधिक श्वेत बनूंगा। मुझे हर्ष और आनंद की बातें सुना, जिससे जो हड्डियां तूने तोड़ डाली है वे मगन हो जाए। अपना मुख मेरे पापों की ओर से फेर ले, और मेरे सारे अधर्म के कामों को मिटा डाल। हे परमेश्वर, मेरे अंदर शुद्ध मन उत्पन्न कर, और मेरे भीतर सितर आत्मा नए सिरे से उत्पन्न कर।
मुझे अपने सामने से निकल न दे और अपनी पवित्र आत्मा को मुझसे अलग न कर। अपने किए हुए उद्धार का हर्ष मुझे फिर से दे और उदार आत्मा देकर मुझे संभाल। तब मैं अपराधियों को तेरा मार्ग सिखाऊंगा और पापी तेरे ओर फिरेंगे। हे परमेश्वर, हे मेरे उद्धारकर्ता परमेश्वर, मुझे हत्या के अपराध से छुड़ा ले, तब मैं तेरी धर्म का जय जयकार करने पाऊंगा। हे प्रभु, मेरा मुख खोल दे, तब मैं तेरा गुणानुवाद कर सकूंगा, क्योंकि तू मेल बलि से प्रसन्न नहीं होता, नहीं तो मैं देता। होम बलि से भी तू प्रसन्न नहीं होता। टूटा मन परमेश्वर के योग्य बलिदान है। हे परमेश्वर, तू टूटे और फिसे हुए मन को तुच्छ नहीं जानता। प्रसन्न होकर सियोन की भलाई कर। यरूशलेम की शहरपनाह को तू बना। तब तू धर्म के बलिदानों से अर्थात सर्वांग पशुओं के होम बलि से प्रसन्न होगा। तब लोग तेरे वेदी पर बेल चढ़ाएंगे।